காகித சக்தி செய்திகள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் எம் மீனாட்சி சுந்தரி. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் செம்பேடு ஊராட்சியை சேர்ந்த திருவள்ளூர் ஏஐடியூசி வட்ட செயலாளர் து. நெடுஞ்செழியன், நே. காயத்ரி ஆகியோரின் மகன் நே. இளஞ்செழியன் செம்பேடு ஊராட்சி காலனியில் முதல் வழக்கறிஞர் ஆனார். துலுக்கானம் கிருஷ்ணவேணி, மாரி மல்லிகா, அதிமுக முன்னாள் ஊராட்சி செயலாளர் சந்திரசேகர் லட்சுமி, அம்பத்தூர் பிஎஸ்என்எல் மகேந்திரன், மலர் நரசிம்மன், ரீட்டா, ஊத்துக்கோட்டை அம்பேத்கர் நகர் புரட்சி பாரதம் கட்சி பிரமுகர் துரைசெல்வம், பொன்னரசி, கிராம நிர்வாக உதவியாளர் டி. சங்கர், கலையரசி, இ. தினேஷ், சந்திரலேகா ஆகியோர் முன்னிலையில் வருகை தந்த அனைவரையும் திருவள்ளூர் ஏஐடியூசி வட்ட செயலாளர் நெடுஞ்செழியன், காயத்ரி, சென்னை கேட்டரிங் சர்வீஸ் டில்லி செண்பகம், காகித சக்தி திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் தவமணி நிர்மலா, ஸ்ரீ குமரன் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் குமரவேல், வார்டு உறுப்பினர் தீபிகா பிரகாஷ், இனியதர்ஷினி, உதய ஜோஷனா, நாகராஜ், இளையதர்ஷினி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்றனர். சிறப்பு அழைப்பாளராக ஊத்துக்கோட்டை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வேல்முருகன் செம்பேடு ஊராட்சிக்கு வருகை தந்து வழக்கறிஞராக பட்டம் பெற்ற தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்த நே. இளஞ்செழியனை பாராட்டி வாழ்த்தினர். அது சமயம் அவருடன் வழக்கறிஞர்கள் ஆல்பர்ட், விவேக், பாபு, செம்பேடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருவேங்கடம், காவல்துறையினர் பரந்தாமன், ஓய்வு பெற்ற எஸ்ஐ கணேசன், ரவீந்திரன், மூத்த பத்திரிகையாளர் ஊத்துக்கோட்டை பன்னீர் ஆகியோர் நே. இளஞ்செழியனை பாராட்டி வாழ்த்தினர். மேலும் பால்குமரன், ஜெசிராஜா, சங்கர், பரிமலா, சுதா, மேரி, பார்குணன், சசி, பிஎஸ்எம் பத்மநாபன், மோகனா, முத்து, சாவித்ரி, சத்யா, ஹேமாவதி மற்றும் ஊர் பெரியவர்கள் ஆகியோர் செல்வம், கணேசன், முருகேசன், லோக்கி, மீசை மாரி, வேலு, டிடிவி பாபு, ஒரகட முருகேசன், அந்தோணி, தேவன் உள்ளிட்ட பலர் மற்றும் ராஜேந்திரன், வள்ளி, பொன்னி, தனலட்சுமி, ரவீந்திரன், புனிதா, மணி, நீதிமணி, வினோத், தனஞ்செழியன், கஜலட்சுமி, கார்த்தி, பிரியங்கா, சரத்குமார், சரண்ராஜ், சதீஷ், சாரதி, சந்தோஷ், ஜாக்கப் என்கின்ற தமிழ்வாணன், சுரேஷ், விஜய், ஏழுமலை, திமுக கோபிநாத், சுரேஷ், ராஜ்குமார், சரத், சரண்யா, குணா, மாலதி, பாலு, அருணா, பழனி, சாந்தி, பிரசாந்த், விஷாலினி, விசாகா, விஜய், ராஜி, இளையா, கெஜா, தமிழரசன், செந்தில், மதன், சக்திவேல், முரளி, விசாகா, ராகுல், மோகன், கண்ணதாசன், ரமேஷ், கார்த்தி, வசந்த், கரண், சந்தோஷ்குமார், திருமா, தீபன், ஜானகிராமன், சடகோபன், சந்துரு, ஆட்டோ பரமசிவம், எழிலரசன், தமிழ்வாணன், ரகுபதி, ராஜன், மாதவன், விக்கி, ஜெயப்பிரகாஷ், சிவானந்தம், பிரவீன், மணிகண்டன், சுபாஷ், பூவரசன், ராஜேஷ், நீலகண்டன், நாகராஜ், எம்விஆர் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளிட்ட பலர் மற்றும் செம்பேடு ஊர் பொதுமக்கள் அனைவரும் வழக்கறிஞர் நே. இளஞ்செழியன் மற்றும் அவரது மனைவி இ. கார்த்திகா ஆகியோருக்கு மேலதாளங்கள் முழங்க, பட்டாசுகள் வெடித்து, வழி நெடுகிலும் ஆரத்தி எடுத்து, சால்வை அணிவித்து மகிழ்ந்தனர். மேலும் பல்வேறு கோயில்களில் சாமி தரிசனம் செய்து உற்சாக வரவேற்பு வழங்கி வாழ்த்தினர். மகத்தான தலைவர், சட்ட மாமேதை, புரட்சியாளர் டாக்டர் பி.ஆர். பீமராவ் அம்பேத்கருடைய வாழ்க்கை சரித்திரமான சட்ட புத்தகத்தை எழுதி பட்டிப்பட்டி மக்கள் எல்லாம் படித்து வாழ்க்கையில விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அயராடி பாடுபட்டு ஏற்ற சட்ட புத்தகத்தை நம்முடைய மண்ணின் மைந்தனும் இந்த செம்பேடு கிராமத்தின் மூத்தவர் ஐயா துலுக்கானம் மற்றும் கிருஷ்ணவேணி அவருடைய பேரனும் நெடுஞ்செழியன், காயத்ரி அவர்கள் பெற்றெடுத்த புலவன்மான இளஞ்செழியன் அவர்கள் இன்றைக்கு புரட்சியுடைய அந்த வழியிலே நின்று சட்டம் பயின்று இன்றைக்கு சட்டத்தை படித்து பட்டம் பெற்றுள்ளார்.
வரைக்கும் இங்க கொண்டு வந்து நம்முடைய கிராமத்துல சேர்க்கிற வரைக்கும் உறுதுணையாக இருந்து அவருக்கு பாடுபட்ட நம்முடைய வழக்கறிஞர் இழுத்துக்கோட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்கத்தின் மூத்த வழக்கறிஞரும் மற்றும் வழக்கறிஞருமான வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவருமான மரியாதைக்குரிய மாமா என்று சொல்லலாம், அண்ணன் என்று சொல்லலாம், நண்பர் என்று சொல்லலாம், எல்லாருக்கும் எல்லாருமான எங்கள் குடும்பத்தில் காவல்கள் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் அவரை இங்க நாங்கள் வரவேற்று அவரை கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முயற்சித்தோம். ஆனால் நாங்கள் இதே போல ஒரு 5 பேருக்கு என்ன பண்ணிட்டு அவங்க எல்லாம் குடும்பம் வீட்டில் விட்டு வந்திருக்கார். அதான் கொஞ்சம் லேட்டு. அவர் வரும்போதே அவங்க இடைக்கு அங்கே வீடுதான் கொண்டு வந்தா எங்க பிளான் அது கொஞ்சம் மாறிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கு நம்முடைய தம்பி இந்த மண்ணின் மைந்தன் முதல் பட்டதாரியார், முதல் வழக்கறிஞர், நீருக்கு ஒரு பெருமையை சேர்த்து தந்த முதல் வழக்கறிஞர் இந்த செம்பாடு கிராமத்துக்கு ஒரு பெரிய தலைவிரிவு. இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த இந்த கிராமத்துக்கு தலைவிரிவு முதல் தமிழ் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர், இரண்டாவது தலைவிரிவு சமுதாய தியாகி அண்ணன் டாக்டர் பூவை மூர்த்தியார், மூன்றாவது தலைவிரிவு நம்முடைய கிராமத்துக்கு இளஞ்செழியன். புரட்சியாளர் வழியின்றி, புலியாளர் வழியின்றி, அம்பேத்கர் வழியின்றி சட்டத்தை பிறந்தவர் தன்னை நாடி வருகிற ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, பணக்காரர் ஒரே பார்வையில அந்த சட்டத்துக்கான சேவையை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு வாழ்க்கை வழங்க வந்திருக்கிறார். இன்றைக்கு இவர் வழக்கறிஞர் ஆனதுக்கு முதல் காரணமே எங்களுடைய குடும்பத்தின் உறவினர் அந்த மாமா வேல்மரம் அவர்கள் இப்ப சாலை அணிவித்து மரியாதை செய்வோம். அவரே சொல்வார். இளைஞர்கள் அவர்கள் வழக்கறிஞர் சங்க தலைவர் நெடுஞ்செழியன் அவர்கள் அவருக்கு மரியாதை செய்கிறார். போட்டோகிராஃபர் இங்கே நின்றுக்கலாமே அண்ணா அண்ணா மாமா சால்வேடா வழக்கறிஞர் தலைவர் அண்ணன் வேல்முருகன் உறுதுணையாக ஒரு சட்டம் மேல உறுதுணையாக உழைத்த அண்ணன் சகோதரர் விவேக் மற்றும் ஆல்பர்ட் மற்றும் ராமமூர்த்தி ஆபரை என்ற ஆதரவன் நவீன். இதுக்கு முதல் காரணம் இளஞ்செழியன் இன்றைக்கு வழக்கறிஞர் உள்ள போய் கால வைக்கிறது முதல் காரணம் அவருடைய மாமா வேற யாரும் எங்க அண்ணன் தான் துறை செல்வம், இழுத்துக்கோட்டை அம்பேத்கர் துறை செல்வம் அவர்கள் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி இவரை வழக்கறிஞர் ஆகிய தீர வேண்டும் என்று சொல்லி தன்னிடம் கற்றுக்கொண்டு இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய என்று சொல்லி பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார்கள். கல்வி ஒன்றே சமூக மாற்றம் என்று சொல்லி டாக்டர் பூவை மூர்த்தியார் சொன்னார்கள். அடங்குமதி அத்துமீறி திமிரியது திருப்பி அறி என்று சொல்லி திருமாவளவன் சொன்னார்கள். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய என்று சொல்லி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் சொன்னார்கள். அந்த முன்னோர்கள் ஆண்டு வழியிலும் இன்றைக்கு இளஞ்செழியன் தன்னை அடிச்சுடலை இன்றைக்கு தொடர வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அனைவரும் வரவேற்கின்றோம். அது அடுத்தபடியா இன்னொரு மாமா, பெரிய மாமா அம்பத்தூர் இருக்காரு. அவங்க குடும்பத்தோட சென்னைக்கு வந்து அந்த வேகாத வெயில்ல காத்து நின்றதாக இந்த படத்தை பார்க்கறது. இப்பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர், எங்களுடைய குடும்பத்தின் உறவு மாமாவுக்கு சாமி வைக்கிறார் மாப்பிள்ள. ஒரு 2-3 வார்த்தையாக இளைஞர்கள் வாழ்த்துமாறு நம்முடைய ஊத்துக்கோட்டை குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைவரும் வழக்கறிஞருமான கொஞ்சம் தள்ளுப்பா சார், கொஞ்சம் முன்னாடி வாங்களா, அந்த ஷேடோ டல்லா இருக்குது. இப்ப கரெக்டா இருக்கு.
ஆம்பத்தூர் மாமா மகன் நமது காவல்துறை நமது பகுதியை சேர்ந்த அவர்கள் அவருக்கு மரியாதை செய்கிறார். முத்தண்ணா தள்ளி நில்லு இப்படி. ஹலோ அப்படியே கேமரா பாருங்க. நான் கொஞ்சம் கை நான் மொபைல் எடுத்துறேன். போட்டா நாங்க பாருண்ணா, இங்க பாருண்ணா. அப்படியே கிருஷ்ணவேணி அவருடைய பேரனும் நெடுஞ்செழியன் காயத்ரி அவர்கள் பெற்றெடுத்த புதல்வனுமான இளஞ்செழியன் அவர்கள் இன்றைக்கு புரட்சியுடைய அந்த வழியிலே நின்று சட்டம் பயின்று இன்றைக்கு சட்டத்தை படித்து பட்டம் பெற்றுள்ளார். இதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர் சட்டம் பயில்கிற நாள் முதற்கொண்டு அதை பதிவு செய்கிற நாள் வரைக்கும் இங்கே கொண்டு வந்து நம்முடைய கிராமத்தில் சேர்க்கிற வரைக்கும் உறுதுணையாக இருந்து அவருக்கு பாடுபட்ட நம்முடைய வழக்கறிஞர் ஊத்துக்கோட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கத்தில் மூத்த வழக்கறிஞரும் மற்றும் வழக்கறிஞருமான வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவருமான மரியாதைக்குரிய மாமா என்று சொல்லலாம், அண்ணன் என்று சொல்லலாம், நண்பர் என்று சொல்லலாம், எல்லாருக்கும் எல்லாருமான எங்கள் குடும்பத்தில் காவல் தெய்வம் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் அவரை இங்க நாங்கள் வர வைத்து அவரை கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முயற்சித்தோம். ஆனால் அங்க இதே போல 5 பேருக்கு என்ன பண்ணிட்டு அவங்க எல்லாம் குடும்ப வீட்டில் விட்டு வந்திருக்காரு. அதான் கொஞ்சம் லேட்டு அவர் வர. பாருங்க அப்படியே இருங்க. அவருடைய மச்சான் ஆத்தூர் கார்த்தி அவர்கள் பொன் மோதிரம் அவர்களுக்கு வழங்குகின்றார்.